தாயின் மகிமை. 1000 தப்பு செய்திருந்தாலும், எத்தனை முறை எடுத்தெறிந்து பேசினாலும், மனம் கஷ்டப்படும் படியான வார்த்தைகளை பேசினாலும், அம்மா என்று கூப்பிடும் ஒரு சொல்லுக்கு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஓடி வருபவள்தான் தாய். நல்லவர்களுக்கு ஏன் கெட்டது நடக்கிறது? நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத போது நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வலி என்பது தண்டனை அல்ல, அது உனக்கு ஒரு உறுதியை தரும். கவலைப்படாதே, இந்த நேரம் உன்னை உடைக்க வரவில்லை. வலி சகிப்பு தன்மையை உருவாக்கும். ஒரு நாள் அம்மா கேட்கிறாள், நான் இல்லை என்றால் உன்னை யார் கவனிப்பார்கள் என்று. அவர்கள் கேட்ட கேள்விக்கு அன்று அர்த்தம் புரியவில்லை. அந்த கேள்விக்கான அர்த்தம் இப்போது புரிகிறது. அம்மா இல்லை என்றால் பிள்ளையை மட்டும் அல்ல, அவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் பார்க்க ஆள் கிடையாது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அம்மா மிகவும் தேவை. எத்தனை உறவுகள் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லாவிட்டால் எல்லா உறவுகளும் நடிக்கும். தாய் இல்லாத ஒரு பெண்ணோட பிரசவ காலம் மிகவும் கொடுமையானது. நாம் அனைவரும் கோயில்களில் உள்ள சிலைகளை வணங்குகிறோம், ஆனால் வீட்டில் உயிருடன் உள்ள சிலைகளை வணங்க மறுக்கிறோம். எவ்வளவு பெரிய தவறு! கல்விக்கு முன் பண்பு, கடவுளுக்கு முன் பெற்றோரை வைத்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். எனவே குடும்ப உறவுகளுக்கும் விட்டு கொடுத்து பரஸ்பர அன்புடனும் நடந்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.